தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால நேரத்தில் நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்முடைய இருதயங்களை கர்த்தர் கரத்தில் ஒப்புவித்து இந்த கால நேரத்திலே வாங்க பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்ம இந்த நாளிலே முழுவதுமாக அவர் ஆளுகை செய்ய முடியாது. அவருடைய நிறைவுக்கு நம்மை நாமே விட்டு கொடுத்து இந்த நாளிலே ஆண்டவர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. நம் நடுவில் மாற்றங்களை உருவாக்க முடியாது. ஆண்டவருடைய கரங்களில் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணித்து நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு ஏறெடுத்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை கனப்படுத்துவோம். வாய்கள் திறந்து ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் வாய்கள் திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாட்ட அவருடைய கிருபையினாலே நம்மை நிறைத்துக் கொள்ள முடியாது. இந்த கால நேரத்தில் அவருடைய தயவினால அவருடைய இரக்கத்தினால நம்மை முடிசூட்டி கொள்ள முடியாது. ஏசையா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசையா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தூயாதி தூயவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே 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 உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். அப்பா அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆதியும் அந்தமுமானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிற மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வருகிற நல்ல தெய்வமா இருக்கிறீர். அப்பா இந்த கால நேரத்தில் உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி வழிகளை ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஐயா ஆண்டவரே உம்முடைய பாதங்களுக்கு நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக உம்முடைய ஆளுகைக்கு நிறைவுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்யும்படியாய் ஒரு விசை நாங்கள் எங்களையே தாழ்த்துகிற ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிற ஐயா ஆண்டவரே உமக்கு முன்பாக பெருமை பாராட்டுகிறதற்கு ஆண்டவர் அப்பா நாங்கள் ஒன்றுமில்ல. ஆண்டவரே வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு மனுஷர்களாகிய நாங்கள் எம்மாத்திரம். அப்பா மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே எங்களை நீர் நினைக்கிறதற்கு நாங்கள் ஒரு ஆண்டவரே அப்பா பாத்திரரும் அல்ல. ஆகிலும் உம்முடைய கிருபையினால ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி அப்பா நன்றி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆவியானவரே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். அப்பா ஆண்டவரே இந்த கால நேரத்தில் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆளுகையில் ஆண்டவரே அப்பா எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே நீங்க எங்களை முழுவதுமாக பொறுப்பெடுத்து நடத்துங்க. அப்பா உம்முடைய கரங்களுக்கு ஆண்டவரே எங்களை நாங்களே விட்டு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா ஆண்டவரே கால நேரத்தில் ஆண்டவரே வருகிற பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தும்படியா பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை வழிநடத்தும்படியா ஆராதிக்கிற ஆராதனையில ஆண்டவரே வார்த்தையில பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைப்படும்படியா ஆண்டவரே முழுவதுமாக உங்களுடைய ஆளுகைக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி
புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் ஆனந்த நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஒரு விசை அதிகாலை அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் ஆனந்த மழையில் ஆனந்த மழையில் ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி. வேதத்தின் ரகசியம் வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. இசையா பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. ஒரே சத்தமாய் நன்றி ராஜா நன்றி. ஓரதால் மிரதனாந்துடதனா ஷெதலதரேரிகதனாந்துடதனா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஓ ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம் நான் ஏறெடுப்பேன் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். ஒரு விசை அதிகாலை அதிகாலை நேரம் தட்டி தட்டி அதுதான் உண்மை. மனசுல இருந்து ஆண்டவரை பார்த்து அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் ஆனந்த மழையில் நனைத்து
வைத்து நினைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் தேங்க்யூ அப்பா. அறிந்திருக்கின்றீர். உள்ளத்தில் ஆழத்தந்த நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமாவேனே, பொன்னாக விளங்க. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரை, இன்னும் புடமிடுங்க ஏசாயா எங்களை. அதனால் நான் சுத்தமாவேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத உம்மை அல்லாமல் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை இயேசையா, யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன், நம்புங்கப்பா நம்புங்கப்பா இயேசையா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் வந்து உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கால நேரத்தில் 15வது நாள் இல்லைங்களா? 15 14ங்களா? எத்தனாவது நாள் இது? 15வது நாள். வெரி குட். ஞாபகத்தில் தான் விழிப்போடு இருக்கீங்க. இந்த கால நேரத்தில் வண்டியில் வரும்போது ஆவியானவர் ஒரு காரியத்தை இருதயத்தில் போட்டதுனால உங்களுக்கு அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த காலை நேரத்தில் வரும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் முக்கியமாக கவனப்படுத்தணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். வேகமாக வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4:6.
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது புத்திக்கும் மேலான இருதயங்களையும் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ளும். சத்தமார் அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரேயருக்கு வரோம், காலை நேரத்தில் எழுந்திரிச்சு பிரயாசப்பட்டு வருகிறோம். ஆனாலும் நம்முடைய சிந்தை காக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ரொம்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு சிந்தை அலைமோதுகிறது. சிந்தை என்ன பண்ணுதுன்னா, பிசாசு அவனுடைய கண்ட்ரோல் எடுத்து சிந்தையை என்ன பண்ணுறான்னா, எல்லா பிள்ளைகளுடைய சிந்தையை என்ன பண்ணுறான்னா அப்படியே டைவர்ட் பண்ணினே இருக்கிறான். உங்களுக்கு தெரியாது, ஒவ்வொரு நாளும் ஒரு ஒருத்தரை மீட் பண்ணும்போது தான் தெரியுது பிசாசு எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய சிந்தையை கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறான், எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு. நேற்ற தினத்துலையும் சில பேரை பார்க்கும் பொழுது ஒன்று நல்லா புரிஞ்சிச்சு, அவங்களுடைய சிந்தையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை உள்ளே போடும் பொழுது பிசாசு அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணுறது இல்லைன்னா விடுறதே கிடையாது. பைபிள் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்கிறார். அவருக்குள்ளே என்ன சிந்தை இருந்துச்சோ நம்மளுக்குள்ளே என்னவா இருக்கணுமா, நமக்குள்ளே அதே சிந்தை இருக்கணுமா. ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிந்தையையும் இருதயத்தையும் நாம் யாருக்குள்ளே காக்கணும்னா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்கிற, ஆண்டவருக்குள்ள உங்களுடைய சிந்தையும் இருதையும் காக்கப்படலைன்னா பிசாசு ரொம்ப ஈஸியாக நம்மளை என்ன பண்ணிடுவானா அவர்கிட்ட இருந்து வெளியே இழுத்துறான். புரிஞ்சிச்சுன்னா சத்தம் அல்லேலூயா. இப்போ நம்முடைய சிந்தை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சிந்தை தான் சொல்லுது பைபிளில் ரொம்ப தெளிவாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, மாம்சத்தின் சிந்தை அது மரணத்தை கொண்டு வருமா. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்க, ரோமர் 8:6 வாசிச்சிங்கன்னா தெரியும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இந்த கால நேரத்தில் மலை மீது ஏறுகிற அனுபவத்தோட ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளணும், நம்முடைய சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன பண்ணணும், நாம் காத்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வாசிக்காதீங்க, நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அடுத்ததுதான் சொல்லுது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், எதை சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய எண்ணங்களை சிந்தையை அதை என்ன பண்றாங்களா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் எழுதுறார். அப்போ இந்த மைண்டு யாருடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. உங்கள் கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா அது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த மைண்டு சிந்தை யாருடைய கண்ட்ரோலில் இருக்கணும்னா ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் அது ஜீவனாயும் சமாதானமும் எங்கள் வாழ்க்கைக்கு இருக்குமே தவிர நம்ம பீஸ்ஃபுல்லான லைஃப் என்ன பண்ண முடியாதுன்னா வாழவே முடியாது. பிரச்சனை இருக்கும், பிரச்சனையின் நடுவிலையும் சிந்தை காக்கப்பட்டுச்சுன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போகும் லைஃப். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது இருதயத்தில் பாதிப்பு ரொம்ப வருதா சிந்தைக்கு ரொம்ப பாதிப்பு வருதா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருதயத்தை விட சிந்தைக்கு தான் ரொம்ப பாதிப்பு வருது. என்ன பாதிப்பு தெரியுங்களா? சும்மா உக்காந்து இருப்போம், உக்காந்துக்கிற நேரத்தில் நடந்த ஒரு பிரச்சனையோ அல்லது நடந்த ஒரு நிகழ்வையோ என்ன பண்ணோன்னா மைண்டில் போட்டு யோசிச்சுனே இருப்போம். நம்மளுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனாலும் என்ன பண்ணுறேன் இருப்போன்னா அதை யோசிச்சு சும்மாவே அழுவுறது, சும்மாவே பிணத்துறது, பேசுறது, இதெல்லாம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன பண்ணணும், காக்கப்படணும். அல்லேலூயா. அப்போது இந்த 15வது நாள் வந்து அவங்க யாவர்கிட்டையும் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுக்குள்ளாக தேவனுடைய சமாதானத்தில் உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தையும் என்ன பண்ணணும்னா காக்கப்படணும். ஏன்னா ரொம்ப தீவிரமாக உங்களுக்கு அது புரியுமா புரியலையான்னு எனக்கு தெரில, புரியாதான்னு எனக்கு தெரில, ஆனால்
பிசாசு எந்த அளவுக்கு அவனால வேகமா செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு யார்கிட்ட தெரியுங்களா? அழைக்கப்பட்டவங்க கிட்ட கிடையாது. அது ஒரு கேட்டகரி, அது விடுங்க, விழுந்து போனது அது. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஜனங்க கிட்ட என்ன பண்றான்னா பிசாசு ரொம்ப போராட்டத்தை போராடுறான். எங்கன்னு கேட்டீங்கன்னா வேற எங்கேயும் கிடையாது, அவங்களுடைய சிந்தையில. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து, ஏன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க நெருங்க 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 தான் ஆண்டவர் பாடுடைய வழியே என்ன பண்ணிப்பாருன்னா சொல்லி காட்டுவார். ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்களேன், பேதுரு வர நேரத்திலேயே உனக்கு இவ்வளோ பாடுகள் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா எந்த வாக்குத்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம்? நீ இப்போ உனக்கு நடக்கிற இடத்துலலாம் இஷ்டமா என்ன பண்ற நடக்கிற, ஆனா நீ முதிர் வயதுல நீ இஷ்டப்படுற இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, உன்னால போக முடியாது. ஒருத்தன் தான் என்ன பண்ண உன்ன கையை பிடிச்சு கூட்டணும் போனன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதை மீன் பிடிக்கிற பேதுருவை பார்த்து ஸ்டார்டிங்ல ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? சொல்லுங்களேன், சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆண்டவர் எப்போ வேணாலும் சொல்லியிருக்கலாம். மீன் பிடிக்கும் போதே நீ வலையை போட்டு என் பின்னாடி வா, உன்னை இப்போ நீ உன் இஷ்டத்துக்கு நடக்கிற, ஆனால் உனக்கு ஒரு வயசாகும், அந்த காலத்தில் உனக்கு கண்ணு தெரியாமல் இருக்கும், உன்னை ஒருத்தர் என்ன பண்ணிடுவான், உனக்கு இஷ்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் இல்லை? சொல்லுங்களேன், சொல்லியிருக்கலாமா இல்லையா? கண்டிப்பாக 100% சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டவர் யாருக்கிட்ட பாடுள்ள ஜீவியத்தை சொல்லி தருவார்னா, யார் ரொம்ப நாளுக்கு நாள் தேவனோட நெருங்குறாங்களோ, யார் மலை மேலே ஏறுறதுக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் என்ன சொல்லி கொடுப்பார்னா பாடுள்ள ஜீவியத்தை கற்றுக் கொடுப்பார். அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்க 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 என்ன ஆகணும்னா, ஆண்டவர் சில விஷயங்களை அனுமதிக்கும் போதோ இல்லது ஆண்டவர் சில விஷயத்துல உங்களை கொண்டு போகும் போதோ உங்களுடைய சிந்தையை நீங்க காத்துக்கொண்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவர் சொல்ற எல்லா விஷயத்தையும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அதில் ஸ்டேபிளாக நிற்க முடியும். இல்லைன்னா நம்ம தடுமாறி என்ன பண்ணிடுவோம், கீழே விழுந்துருவோம். விழுந்துட்டு ஏந்திரிச்சு வரதுக்கு லேட் ஆகும். மறுபடியும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, யாரோ ஒருத்தர் வரணுமா இருக்கும், உங்களை தூக்கணுமா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப மோசமான காரியங்கள். அதனால் இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய சிந்தை அவருக்குள்ளாய் காக்கப்படணும். யாருக்குள்ள சொல்லுங்கள்? கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்முடைய சிந்தை காக்கப்படணும். ஏன்னா இந்த சிந்தை மாம்சத்தில் இருந்துச்சுன்னா வேதம் சொல்றதே போல மாம்ச சிந்தை மரணத்தை பிறக்கும். ஆவியின் சிந்தையா இருந்துச்சுன்னா அந்த சிந்தை ஜீவனும் சமாதானமுமாய், நம்ம ரொம்ப அதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ரொம்ப ஜீவன் உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் இருக்கலாம். அதனால இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு 2 கையும் அப்பாவுக்கு நேராக உயர்த்தி, வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா, வேதத்தின் ரகசியம். சொல்லுங்க, இன்னும் பேசுங்க ஆண்டவரே, எங்க கிட்ட நாங்க எதுல மாத்திக்கணும்னு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. இன்னும் ஒரு விஷயம், வேதத்தின் ரகசியம், வேதத்தின் எதுல எங்க கிட்ட குறைவு நீங்க சொல்லுங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை சீர்படுத்தி வருகிறீர் தந்தீரையா, பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா, பாதம் அமர்ந்து நான் பாக்கியம் தந்தீரையா. 2 கரங்களை உயர்த்தி, நன்றி ராஜா இயேசு, ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி இயேசையா இயேசு ராஜா. அதிகாலை தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, அதிகாலை நேரம் ஆனந்த மழையில் நன்றி அப்பா, நன்றி சொல்ல வைத்தீரையா,
ஆனந்த மழையில் ஆனந்த மழையில். அதுதான் உண்மை. தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ஏசையா, ஏசையா. நன்றி ராஜா, என் ஏசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ஏகரதால் ரணமாத்துடதனால் பிரதே. நன்றி ராஜா, ஓ ஏசையா. நன்றி ராஜா. கடைசி 2 கரங்களை உயர்த்தி, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. கரங்களை மேல உயர்த்தி நன்றி நன்றி ராஜா. ஏரிகதனந்துடதனந்துரு லேவ்ரதால் மரந்துனாந்தரே. நன்றி ராஜா, நன்றி ரா. ஜகதனலதன மந்துடதன சேலிதனந்துரு. நன்றி 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 சுராஜ். ஒரு விச நன்றி ராஜா, நன்றி ராஜா. ரகதாந்துடதனாந்துரு. நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா. ஓ நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென் ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. உமக்காக வாழ உம் நாமம் சொல்ல தேர்ந்து எடுத்தீரையா. உமக்காக வாழ உங்க நாமம் சொல்ல தேர்ந்து எடுத்தீரையா. கைய மேல உயர்த்தி உம்மோடு வைத்து ஊழியனாக என்னை உருவாக்கி வந்தீரையா. உங்களோடு வைத்து உம்மோடு வைத்து ஒரு ஊழியனாக எங்களை உருவாக்கி
சத்த உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, ராஜா, நன்றி ராஜா, என் ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, ராஜா, இயேசு ராஜா. ஆண்டவர் உரிமை ஒரு நபர் மேல எடுத்துக்கொள்ள முடியலனா அவர் பேசவும் மாட்டாரு, அவர் திட்டவும் மாட்டாரு, அவர் கரெக்ட் பண்ணவும் மாட்டார். ஆண்டவர் யார் மேல உரிமை எடுக்கிறாரோ அவங்கள தான் ஆண்டவர் அடிப்பாரு. அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டாடி டு ஸ்கோல்ட் மீ, டு டீச் மீ, டு ஸ்ட்ரைக் மீ, பிகாஸ் ஐ எம் அ சைல்ட், ஐ எம் யோர் சைல்ட். என் மேல உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. உரிமை எடுத்துக்கங்க. சொல்றீங்களா? உரிமை எடுத்துக்கங்கப்பா. என்னப்பா பேசுறீங்க? கெனாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்டா என்ன? ஆண்டவரே, நோ, யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டாடி. உங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு, எடுத்துக்க. உங்களுக்கு எல்லா உரிமை இருக்கு, எடுத்துக்கோங்க. அற்புதத்தை மாத்திரம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு சத்தத்தையும் கேட்க முடியல. பிரச்சனைகளை மாத்திரம் தீர்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு சத்தத்தையும் என்னால கேட்க முடியல. அற்புதம் மாத்திரம் இந்த டைமுக்கு அற்புதம் வேணுமோ நடக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வரையும் அற்புதம் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா இன்னும் அவர் உங்க மேல உரிமை எடுக்கிற அளவுக்கு நீங்க இன்னும் விட்டு கொடுக்கல. ஏன்னா தகப்பனாய் பார்க்கிற பிள்ளைகள் அற்புதத்தை நாடி போகாது. ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றுங்க. என்ன உங்களை மாதிரி மாற்றுங்க. விட்டு கொடுத்து சொல்றீங்களா? உம்மோடு வைத்து உங்க பிள்ளையாக என்னை உருவாக்கி வந்தீரையா. உம்மோடு பிள்ளைகளாக எங்களை உருவாக்கி வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தேரையா. உரிமை இருந்தாதான் ரிவீல் பண்ணுவார். வேதத்தின் இவ்வளவு நாள் நான் கரெக்டா இருந்தேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் எங்க அப்பா எனக்கு புரிய வச்சிருக்கிறாரு. அப்படின்னா இப்பதான் ஆண்டவர் உரிமை எடுக்கிறதுக்கு உன்னை நீ விட்டு கொடுத்திருக்கிற. இவ்வளவு நாள் அவர் சத்தம் உனக்கு கேட்கல, அவர் கரெக்ஷன் சத்தம் உனக்கு கேட்கல. ஆனா இன்னைக்கு தெளிவா கேக்குதுன்னா நீ அவர் அப்பாவா பார்த்து உன்னை விட்டு கொடுத்திருக்கிறன்னு அர்த்தம். அவர் இப்ப உரிமை எடுத்து உன்னை திட்டுறார். அவர் உரிமை எடுத்து உங்ககிட்ட பேசுறார். உரிமை எடுத்து உன்னோடு கூட அவர் உறவாடி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, என்ன சீர்திருத்து அடிக்கிறதுக்காக நன்றி சொல்லுவோமா? கையை மேல உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா வாய்களை திறந்து என்ன
என்னோடு பேசி என் தவறுகளை உணர செய்து என்னை உடைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களே, நன்றி ராஜா. ஓ இயேசு ராஜா, நன்றி ராஜா.